வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 20வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் மும்பை கிரவுண்ட்ல கம்மிங் ஏப்ரல் 7 அன்னைக்கு நைட்டு 7:30க்கு நேருக்கு நேர் மோதிக்க இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான 10 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல டேட்டடா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் டெமோ டீம் வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கிறோமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான தேடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளானதுதான் MyFab11 ஆப். MyFab11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு GST எதுவுமே கிடையாது. நீங்க மற்ற ஆப்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ்ல நிறைய வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றீங்க, 2 ஸ்பாட் உள்ளதுல 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ், 2 ஸ்பாட் உள்ளதுல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ட்ரி ஃபீஸ் 5,750 ரூபா இருக்கும் மற்ற ஆப்ஸ்ல. ஆனா அதுவே MyFab11 பார்க்கும்போது 5,550 ரூபா தான் இருக்கும். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 200 ரூபா வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். ஒரு 4 கான்டெஸ்ட் இந்த மாதிரி பிளே பண்றீங்க அப்படின்னா 800 வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். இந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வேற ஒரு கான்டெஸ்ட்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ணலாம். தெளிவா யோசிங்க. அதே 10,000 ரூபா தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 10,000 ரூபா தான் எங்கேயும். ஆனா என்ட்ரி ஃபீஸ்ல எதுக்கு நம்ம போய் அதிகமா பே பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா யோசிங்க. ரொம்ப சூப்பரான ஆப். MyFab11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே ரூட்ஸ், இப்போ கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீம் எந்த மாதிரி ஆப்ஷன்ல போயிருக்கோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல ரியான் ரெக்கில்டன், பேட்டர்ல சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, விராட் கோலி, டிம் டேவிட், தேவ்தத் படிக்கல், ஓவராலா 5 பேட்டரோட நம்ம போயிருக்கோம். அண்ட் தென் as well as ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டர் 2 பேருமே மும்பை இந்தியன்ஸோட ஆல்ரவுண்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல ட்ரெண்ட் போல்ட், ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் 2 RCB பவுலர், அண்ட் தென் ஒரே ஒரு மும்பை இந்தியன்ஸ் பவுலரோட போயிருக்கும். இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டனா விராட் கோலிவும் வைஸ் கேப்டனா திலக் வர்மா லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ம் அவுட் மாதிரி தெரிஞ்சது. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம திலக் வர்மாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் நம்பர் 2 செகண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல ரியான் ரெக்கில்டன், பிலிப் சோல், ஜிதேஷ் சர்மா 3 விக்கெட் கீப்பருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பேட்டர்ல சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, டிம் டேவிட், அண்ட் தென் டாப்ல வரக்கூடிய 2 மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ், அண்ட் தென் மிடில் ஆர்டர்ல வரக்கூடிய RCB பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல லியன் லிவிங்ஸ்டன், குருணல் பாண்டியா, பவுலிங் யூனிட்ல ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சகர், யாஸ் டயால். இந்த டீம்ல லோ பர்சன்டேஜ் பிக் அப்படின்னு பார்க்கும்போது டிம் டேவிட் லோ பர்சன்டேஜ் பிக்ல டிம் டேவிட் 1, ஜிதேஷ் சர்மா 2, யாஸ் டயால் 3, தீபக் சகர் 4, ஓவராலா 4 லோ பர்சன்டேஜ் பிக்கோட போயிருக்கும். இதுல டோட்டலி RCBயோட டாப் ஆர்டர்ஸ் யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சகர் அண்ட் தென் நம்பர் 2 மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் RCBல இருந்து டிம் டேவிட், லியன் லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா இந்த மாதிரி காம்பினேஷன்ல நம்ம மூவ் ஆன் பண்ணிருக்கோம். இந்த டீம்ல ஸ்பெசிபிக்கா கேப்டன் ஆப்ஷன்ல ஜஸ்பிரீத் பும்ராக்கும் வைஸ் கேப்டன்ல ரோஹித் சர்மாவுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த டீமுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிளே பண்ணி பாருங்க. அண்ட் தென் தேர்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்து பிலிப் சால்ட், ரியான் ரெக்கில்டன், ஜிதேஷ் சர்மா 2 பிளேயருமே நம்ம டிராப் பண்றோம். அண்ட் தென் பேட்டர் பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா, விராட் கோலி, ரஜத் பட்டிதருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டர், குருணல் பாண்டியா, பவுலிங் யூனிட்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், புவனேஸ்வர் குமார், யாஸ் டயால் இந்த காம்பினேஷன்ல போயிருக்கோம். இந்த டீம் மோஸ்ட்லி நியூட்ரல் டீம். ஸோ 2 டீமுக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த டீம்ல கேப்டனா விராட் கோலிவும் வைஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியா ரொம்ப சேஃபஸ்ட் டீம் இந்த டீம். அண்ட் தென் 4th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல ஜிதேஷ் சர்மா, பேட்டிங்ல ரோஹித் சர்மா, திலக் வர்மா, விராட் கோலி, ரஜத் பட்டிதர், டிம் டேவிட் இந்த காம்பினேஷன். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல ஆல்ரவுண்டர்ல வில் ஜாக்ஸ், அண்ட் தென் குருணல் பாண்டியா,
பவுலிங் யூனிட்ல ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சகர் அந்த லெஃப்ட் ரிஸ்ட் ஸ்பின்னர். ரிஸ்ட் ஸ்பின்னர் ஆல்வேஸ் ஏ மேட்ச் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில விக்னேஷ் புத்தூர் லோ பர்சேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ். இந்த பர்டிகுலர் டீம்ல வில் ஜாக்ஸ் ஆல்ரவுண்டர் கேப்டனாகவும் அண்ட் தென் ஆர்சிபியோட ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் குர்னல் பாண்டியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். அண்ட் தென் 5th டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டனா பிலிப் சால்ட், வைஸ் கேப்டன் ஜிதேஷ் சர்மா. அண்ட் தென் பேட்டர்ல சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, தேவ்தத் படிக்கல். ஆல்ரவுண்டர்ல லியான் லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா. பவுலிங்ல விக்னேஷ் புத்தூர், ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார். இந்த காம்பினேஷன்ல நம்ம போயிருக்கோம். இந்த டீம் டோட்டலி பெங்களூருக்கு ஃபேவரபிளா போயிருக்கோம். 4 பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தும் அண்ட் தென் 7 பிளேயர் ஆர்சிபில இருந்தும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த டீம்ல கேப்டன் ஆப்ஷன்ல பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் பண்ணலைனாலும் டாப் ஆர்டர்ல வராரு. அண்ட் தென் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல படிக்கல் ரிஸ்க் எடுத்திருக்கோம். அண்ட் தென் 6th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல ரியான் ரிக்கில்டன், ஜிதேஷ் சர்மா. பேட்டிங்ல ரோஹித் சர்மா, ரஜத் பட்டிதர். ஆல்ரவுண்டர்ல வில் ஜாக்ஸ், லியான் லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா. பவுலிங் யூனிட் பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், ஜாஸ் ஹேசல்வுட். இந்த காம்பினேஷன்ல போயிருக்கும். இந்த டீம்ல கேப்டனா லியான் லிவிங்ஸ்டனுக்கும் வைஸ் கேப்டனா ரியான் ரிக்கில்டனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் 7th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல பிலிப் சால்ட், பேட்டிங்ல திலக் வர்மா, விராட் கோலி, ரஜத் பட்டிதர். ஆல்ரவுண்டர்ல ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், லியான் லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா. அண்ட் தென் பவுலிங் யூனிட் எடுக்கும்போது தீபக் சகர், ஜாஸ் ஹேசல்வுட், ரசிக் சலாம் டர் ஒரு லோ பர்சேஜ் பிக்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். இந்த டீம்ல கேப்டனா ஹர்திக் பாண்டியாவும் வைஸ் கேப்டனா பிலிப் சால்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் 8th டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல பிலிப் சால்ட், பேட்டிங்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரஜத் பட்டிதர், தேவ்தத் படிக்கல். ஆல்ரவுண்டர்ல மிச்சல் சார்னர், வில் ஜாக்ஸ், நமன் வீர் லோ பர்சேஜ் பிக். அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல ட்ரெண்ட் போல்ட், புவனேஸ்வர் குமார், யாஸ் டயால். இந்த காம்பினேஷன்ல போயிருக்கும். இந்த டீம்ல ரொம்ப ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். புவனேஸ்வர் குமார் கேப்டனாவும் தேவ்தத் படிக்கல வைஸ் கேப்டனாவும் ட்ரை பண்ணிருக்கோம். இந்த டீம்ல ஹர்திக் பாண்டியா அண்ட் தென் ரியான் ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ் எல்லாத்தையுமே நம்ம டிராப் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் 9th டீம் பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கில்டன், பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அண்ட் தென் பேட்டிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ரஜத் பட்டிதர். ஆல்ரவுண்டர்ல ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், குர்னல் பாண்டியா. பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர், ஜாஸ் ஹேசல்வுட். இந்த டீம்ல கேப்டனா வில் ஜாக்ஸையும் வைஸ் கேப்டனா விக்னேஷ் புத்தூருக்கும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்லுவாங்க விக்கெட் கீப்பர்ல ரியான் ரிக்கில்டன் அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா. பேட்டிங்ல சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல். ஆல்ரவுண்டர்ல மிச்சல் சார்னர், வில் ஜாக்ஸ். பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர், ஜாஸ் ஹேசல்வுட். இந்த டீம்ல கேப்டனா ட்ரெண்ட் போல்ட்டையும் வைஸ் கேப்டனா ரியான் ரிக்கில்டனுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். நம்ம மோஸ்ட்லி இந்த 10 டீமோட தான் கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம். இதுல ஏதோ ஒரு பிளேயர் பிளேயிங் லெவல்ல இல்ல அப்படின்னா அந்த பிளேயர்ஸ்க்கு பதில் எந்த பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த பிளேயரை இங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி நம்ம பிளே பண்ண போறோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட்டிங் நாலேஜ் அண்ட் தென் ஃபேண்டசி எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் உங்களால ஃபேண்டசில ஒரு நல்ல ரேங்க் எடுக்க முடியும். அது இல்லாம ப்ராஃபிட்டும் டெய்லி ரெகுலரா எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல வர அப்படின்னா விராட் கோலி இருக்காரு அண்ட் தென் பிலிப் சால்ட் இருக்காரு. ஆனா 2 பேருமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் வர போறாங்க. விராட் கோலி நிறைய பால் சிங்கிள் டபுள்ஸ் இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுவார். அதாவது ஒரு 15 பால் பேஸ் பண்றாரா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிருப்பாரு. இதுல ஒரு 2 பவுண்டரிஸ் தான் அடிச்சிருப்பாரு. ஆனா அதுவே பிலிப் சால்ட் 20 பால் பிடிச்சிடாரு, அவர் ஒரு 40 ரன் வரைக்கும் ஆடிடுவார். அந்த 40 ரன்ல ஒரு 5 பவுண்டரி ஒரு 6 ஆவது ஸ்கோர் பண்ணிருப்பாரு. சோ அந்த 5 பவுண்டரிக்கு ஓவராலா ஒரு பவுண்டரிக்கு 8 பாயிண்ட். அப்போ ஓவராலா பார்க்கும்போது 40 பாயிண்ட். அதனால ஒரு 6க்கு 12 ஈஸியா ஒரு 52 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்திருப்பாரு. ஆனா விராட் கோலி அதே 2 தான் அடிச்சிருப்பாரு. ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் ஃபேண்டசி வைஸ் கம்மி பாயிண்ட்ஸ் தான் இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் தெளிவா தெரிஞ்சுட்டு நீங்க டீமை பிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much for watching this video.